மாலை வணக்கம். நம்ம ஸ்டேட் ஆஃப் நாட்டுக்கு வந்துருக்கோம். இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினதானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வின்னு அவர் என்ன கழுவி ஊற்றுவீங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர் சி, ஒரு மணிரத்னமோ யாரையை பற்றி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ சிம்பிளாக, ஏன் சின்ன படம் இதுன்னா சின்ன படமாக இது என்ன பிரதர், எத்தனை கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர். அவர் அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸை ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக ஆகிட்டீங்க பிரதர், வரல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அப்போ தான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன்னு இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவு செய்து கூட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இயக்குநர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்துக்கு திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாருங்க. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்து இந்த படம் நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்குது? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுட்டு அவர் கண்ணீரோடு அவர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பணங்கள் அவர் சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவருக்கு. ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ளதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக அடுத்தவங்க பாக்கெட்டில் எடுத்து போடுவாங்க. இதை அவர் அது இல்லாமல் அவர் சொந்த பணத்தை எவ்வளோ தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவரோட விசிட்டிங் கார்டு இது வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார், சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபா எங்கே வந்துட்டாரா? இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகிறன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை. தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், உங்கள் பாட்டெலாம் இப்போ பார்த்தேன். பொல்லாம் பொல்லாம் பொல்லாரை, பொல்லாம் பொல்லாம் பொல்லாரை,
இது கண்டிப்பாக வர 9ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி போடலாம் 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 ரைட், கமான் கிளாஸ் போடலாம் 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 ரைட், போடலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் உள்ள வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ப்ரூஃபில் ஏதோ சொல்கிறாங்க போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words singing our songs ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நான் ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ ப்ளீஸ் கம் ஆன். No, everybody waiting, please, too. That before line, please come. Raja, come on. I know everything, please. I know little English only, please. After words, Gali, come on, excuse me. No, hand my game. Thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பரா பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். 1 2 3. ஓகே 1 2 3. இவ்ளோ நல்ல ஃபங்க்ஷன்ல போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody please come on stage please. Ready 1 2 3. அப்பா மூணாவது கட்டைய தெரியும் நினைச்சுக்கும்பா. ரெடி. Sorry, I make a mistake. ரெடி மேடம் ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம் கண் தேடுது சொர்க்கம் கை மூடுது வெக்கம் பன்னால மயக்கம் கரெக்ட் சூப்பர் கரெக்ட் பாடுறேன். நான் ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேன் ஆனா ஓகே அப்படி சூப்பர் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. என்ஜாய் சார். நன்றி சார். அவ்வளோதான் போதும் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகர் ஆகிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று வந்துட்டு இருக்கோம். மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். சோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏற்ற போறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி. ஒவ்வொரு அனிமல்ஸ் ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்கான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்குது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருக்குது. எந்த மாற்றமும் கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேலேயுமே நான் என்ன பார்த்ததுக்கு ரொம்ப பெருமையில நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசுகிறேன். ஆனால் அந்த படத்தில் எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கு எனக்கு பேச வைக்கும். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்னைக்கு வரல, அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாரு. அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருக்கோம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் அந்த படத்தில் டைலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம்.
கூட நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சொன்னான்னு சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமா எப்போ கேட்டாலும் நான் அங்கே இருக்கேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்து ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டுமொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமண்ணா என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவான், நீ பார்த்து சொல்லுனாரு. உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சு சொன்னேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்சாங்கன்னா, குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமா குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமா இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல கதை ரொம்ப ஸ்பீடாக நடக்குது, எப்போ முடியுதுன்னு தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேற இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்த்து ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த படம் பார்த்திக்கும். வேறு ஏதாவது சாம் அவர்கள், திருமலை அவர்கள், நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாரும் சொன்னது தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். இதில் ஒரு சின்ன பார்ட்டில் நான் நடிச்சிருக்கேன். சாம் வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு கால நண்பர். இந்த சினிமாவில் இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி சந்தித்த ஒரு மனிதர், ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர், சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கார். நம்ம ஊர்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெட்கமே படுறதில்லை நம்ம யாருமே. ஏன் இதை சொல்றேன்னா, திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உலக திரைப்படங்கள் உடைய வளர்ச்சி, உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி, அதாவது நாம இப்ப ஒரு 100 வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுத்திக்கிட்டு மௌனமா பேசி, மௌனமா வாய்ஸே இல்லாம, அப்புறம் அதுக்கு வந்து சவுண்டை சேர்த்து, அப்புறம் அதை கலராக்கி, எவ்வளவோ இந்த 100 ஆண்டுகள்ல ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்தது. அந்த கேமரால இருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல். அன்னைக்கு வந்து ஒரு மூவி, அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணும்னாவே நம்ம தியேட்டருக்கு தான் போனோம். அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு ஜனங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா அதை ஈர்த்தது. அசைகிற உருவங்கள், இன்னைக்கு அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தரும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப இவ்வளவு வளர்ச்சி, ஒரு முன்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நாங்கள் ஃபிலிம் எடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதை பிரிண்ட் போடணும், சவுண்டு தனியாக எடுக்கணும், சவுண்டை மேட்ச் பண்ணணும், அப்புறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும். இன்னைக்கு நம்முடைய செல்போன்லேயே பேசி ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு சினிமாவில் அதே மாதிரி நிறைய சிஜில இருந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கும். இவ்வளவு வளர்ச்சியையும் நாம பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உலக நாடுகளும் கலந்துருக்கு. இதுல ஒரு விஷயம், ஒன்று சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்று லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இந்த கண்டுபிடிப்புல நாம எங்கேயுமே உள்ள போறோம். வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை நாம ஏதோ செய்யறது, அறகுறையா செய்ய வேண்டியது, அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது. இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம். நம்மளும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான். அதிகமான சினிமாக்கள் உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்கும். ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட
ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழ்ல நீங்க சொல்றாரு மலையாளத்துல நல்லா இருக்கு, தெலுங்குல நல்லா இருக்கு, கன்னடத்துல நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் ஏன் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாம இருக்கணும்? சினிமாவே இங்க 2 விதமா பிரிஞ்சிச்சு. ஒன்று பெரிய கார்பரேட்கள், அவர்கள் இப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே அவன் வேற மாதிரி, அவன் 200, 500, 1000 கோடி. அடுத்தது நாம் இப்படி ஒரு சிறிய முதலீடுன்னா ஒரு 10 கோடி 20 கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான். அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்ப நம்முடைய கட்டமைப்புகளை நாம் ரொம்ப பலமா உருவாக்க வேண்டியது. நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, திருமலை இருக்கிறார் முக்கியமான ஆளு. அப்ப இந்த அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்கு. அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்யறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா, இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டம் அடைந்திருக்கிறார்கள், இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் தொடர்ந்து நட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, எங்க நாம விடணும், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊர்ல யாருமே இல்லை. கேரளால இருக்கு அப்படின்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 1960களில் இருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்பவே தொடங்கிடுச்சு. எம்டி வாசுதேவன் மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்க ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான். அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும். எப்பவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றதும், அங்க யார் தலைவனா வரணும் அப்படிங்கிறத போட்டியும், அவன் தலைவனா வந்துட்டான்னா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இங்க இருக்கு. அடுத்தடுத்த டெக்னீஷியன்களை நம்ம ஊர்ல கேட்டீங்கன்னா நடிக்கவே தெரியாத நடிகனே, கதாநாயகர்களுக்கே 90% பேருக்கு நடிக்க தெரியாது. வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமா வரமாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு சுத்தமா எந்த ஆக்டர்ஸே கிடையாது. ஹீரோங்க எப்படின்னா சைடு ஆக்டர் எப்படியே நடிப்பான்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்துல சிவாஜி காலத்துல இருந்த அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஆக்டர்ஸ், அதை கூட நாம உருவாக்க ரொம்ப தவறிட்டோம். இந்த மேடையில ஏன் நான் இதை பேசுறேன்னா, எனக்கு இந்த மேடையில பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு, அதனால நான் பேசுறேன். அதனால இப்படிப்பட்ட சினிமாக்கள் நீங்க இப்ப நம்ம சாம பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பார். எப்படின்னா ஒரு படம், அதாவது அவர் சினிமாவை ரசித்ததனால், இங்க இருக்கிற கருத்தை, அதாவது இங்க இருக்கிற போராட்டங்களை அவர் ஆதரித்ததனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு. அப்ப கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்வதை இயக்குனர்களால் எடுக்க முடியவில்லை, இல்லைன்னா அதை தவறாக எடுத்துடலாம். அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்காரு. அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்றானோ அதை பண்ணியிருக்காரு. அப்புறம்தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீர்வேன், இப்படி நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேண்டசியில் ரொம்ப இன்வால்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமா, அதாவது நான் ஒரு 50% திரைப்படத்தை பார்த்துருக்கேன். இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் ஆடியன்ஸ்க்கு தரணும்னு ஃபீல் பண்றாரு. இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர் நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சிட்டு இருக்காரு. அந்த முயற்சி பெருமளவில் வெற்றி பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட திரைப்படங்களை நாம் வரவேற்று, இப்போ சாம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார். அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற
நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். செல்வ செழிப்புடன் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கஜானா பேரே வெற்றியாக இருக்கு. ஸோ டைட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு அருமையான டைட்டில் கஜானா, ரொம்ப பாசிட்டிவான டைட்டில். விழாவின் நாயகன் அச்சு ராஜாமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரதர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நாங்கள் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அது லேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஷாம் பிரதர் ரொம்ப பேச மாட்டார். இவ்வளோ பெரிய படத்தை தந்துட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிஜி படம், சிஜி ஒர்க் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மேடையில் இருக்கவங்க, டான்ஸில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களாம் பார்த்தா எனக்கு ஜெலஸாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக ட்ரிப்புக்கு போன மாதிரி இந்த படம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக நல்லா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாகவும் படம் இருக்குது. நான் நேற்று நைட்டு தான் திருமலை, அவர் திருமலை, நான் அவருக்கு அப்புறமா வரேன். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் ஜூன் 9 இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறோம். என்னடா அந்த டேட்டில் வேறு படங்களே வரலன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு டேட். ஏன்னா ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் பட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம். எஸ்பெஷலி அச்சோட மியூசிக் ஆல்வேஸ் ரியலி நைஸ். படம் எடுக்கிறது கஷ்டம் கிடையாது ஆக்சுவலாக. கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி மகேந்திர சேட் மாதிரி, பிரவீன் லால்வான் மாதிரி அவங்களாம் இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிர் போய் வந்துடும். ஸோ அந்த விதத்தில் கரெக்டான ஒரு ஆளை டீ கிரியேஷன் திருமலை, வாங்க திருமலை, ஒரு படத்தை இவ்வளோ ஈஸியாக கொண்டு ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில். பட் இந்த சிச்சுவேஷன் மாறும் மேபி நான் 1 இயரில். பட் ஹேட்ஸ் ஆஃப், இவருக்கு ஒரு பெரிய கை தட்டு கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டம் இதில் இருக்குது இண்டஸ்ட்ரியில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. திருமலையோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா எழுதுங்க. படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். மிக முக்கியம். சினிமாவில் நம்ம இருக்கிறதே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம். வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து 24 மணி நேரமும் நம் சினிமாவை பற்றி யோசித்துக் கொண்டு அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் சினிமா என்கின்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைச்சாலும் வெளியில போக முடியாது. அப்படிதான் அந்த சினிமா நம்மளை உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம இல்லையானாலும் சினிமா இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்படுற எவ்வளவோ வர்க்கத்துக்கு மத்தியில் நானும் ஒரு ஆளு. கஜானா திரைப்படத்தை வாழ்த்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும், இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில், ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்க இந்த ஒவ்வொரு படத்துக்கு உட்கார்ந்துட்டீங்க மீடியாவை, அது போல 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ். இந்த படத்துல இவனுடைய உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு. அவர் 4 வருஷமா அவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்டு, என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்கன்னு போது அவன் ஒவ்வொருக்கும் நுணுக்கமா எதை பத்தியும் அந்த கோபமே படாம ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை ரொம்ப இந்த படத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு உதவியாளர் ஒரு படத்துல 3-4 ஆள்கள் தொடர்ந்து அவர் வேலை செய்யறாருன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தில் ஏன்னா ஒரு படத்துல வேலை செய்யற 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் 3 மாசத்துல டைரக்டர் ஆக்டர் ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில கூட இந்த பொருளை ரொம்ப யோசிச்சு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர்.
இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸ் தம்பி ஜெய். என்னப்பா பண்ற? நானும் நிறைய டேரக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், டைரக்ஷன் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்னதான் பண்றேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லல, குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்கு. உலகத்தில் 10 கோடி செலவு பண்ணா கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது. இந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம் சின்ன படம். இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் வந்து ஒரு 25 கோடி அப்படின்னு சொன்னா, ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னா நம்புவாங்க. 5 கோடி இல்லை 10 கோடி செலவு பண்ணாலும் இந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்த் இருக்கு. இந்தியாவில் மட்டும் நடக்கல இருக்கு. இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவில் வந்து என்னென்ன ஷாட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அவ்வளவுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பை இந்த 3-4 ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்ததுன்னா அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருப்பார். கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும். ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க 2 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் படம் பார்த்த உடனே அவ்வளோக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். சாரி, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்புல. சாதாரண ஒர்க்கு கிடையாது. நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்னு நான் பார்க்கல. நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன். அதே போல் முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார், தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும், எதனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இதை பண்ண பிரதர், அதை பண்ண பிரதர், சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க, காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு. இந்த உலக சினிமாவை உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும். அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா, இவங்களுக்குலாம் டெக்னீஷியன்னா, நான் ஒரு டைரக்டராக இருந்தாலும் தெரியும், நான் ஒரு டைரக்டர் ஆகணும், எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடத்துவது ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கின்சன் சார் அவர்களை நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை. ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை, ஒரு எங்கே போடுறன்னு ஒன்று இருக்கும். அது உலக சினிமாவுக்கு அது முக்கியம். படம் பார்க்கும்போது தான் தெரியும், இன்னைக்கு நினைச்சப்பட ஒரு பணியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது. நம்ம அவ்வளவுக்கு இந்த படத்தில் இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும். அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார். அதே போல் எங்களுடைய பல படத்திற்கு, இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் இல்லை, எல்லா படத்துலையும் சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வரணும், ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும், படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த படத்திலையும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவுக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுகிட்டே இருப்பார், இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு. அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்கறது வேற, ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் தான் இவர்கிட்டயும் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன், அவர் பயங்கரமான ஜாலியால், அவர் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார். நான்லாம் பார்த்து வந்து ஷாக் ஆனேன்னா, இப்படி பேசுகிற ஒரு பெரிய நடிகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த 2 கோடி சொல்கிறதெல்லாம் உண்டு. நிறைய வீடியோவை அவர் போட்டிருக்காரு. அவரெல்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர். ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொக்கிஷம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க? இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாகும். இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும்.
இந்த சிவன் சாங் ஒட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்கு. ஏன்னா கதையே சிவன்ல ஆரம்பிக்குது. கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிகார்டிங்கில் மிரட்டலாக இருக்கும் படம். நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டைரக்டர் தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுது. ஏன்னா இதெல்லாம் பெரிய படங்கள். சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன 4-5 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படம் கிடையாது இது. ஒரு எல்லாரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில் சார் சின்ன படம் சார் தேட்டர் கிடைக்காது சார் இருந்தாலும் இப்படி தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு அந்த படத்தில் இருப்பாங்க. சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருந்தேன். அந்த ஃபைட் எடுக்கும்போது நான் இருந்தேன். மாஸ்டர் நரேன் சார் நான் பார்க்கும்போது இவர் மேலே பெரிய மாஸ்டர். அந்த படம் விஷுவலில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளோ அளவுக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர், டிசைனர் இருக்காரு. வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன். நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் நான் கோவத்தில் சொன்னேன், என்னப்பா நீ டிசைனே ஆன மாட்டேன்னு. அந்த கதைக்கான ஒரு டிசைனே ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது அது ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது. சாதாரண படம் போல தோணும், அப்படி கிடையாது. இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் அந்த மலையில் ஓட விட்டாங்க. அவங்க எடுத்துட்டு ஓடணும். அன்றைக்கெல்லாம் சாப்பாடு கூட கிடையாது. அங்கங்கே நின்று பார்த்தோம். நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது. இது எல்லாம் மாரி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அசோக் செல்வன் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார். ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ 1 கோடி கொடுத்து விட ஆள் இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்தில் முழு மூச்சாக போட்டுருக்காரு. அந்த ஃபைட்லாம் நீங்கள் இந்த ஹீரோவை தவிர வேற ஹீரோ வச்சு எடுத்தீங்கன்னா 25 நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு. ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்க கூட. தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது. அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய் சாரோ இல்லை வேற மிடில் இருக்கிறோ விட்டுருங்க, எடுக்க நினச்சிங்கன்னா ஒரு 25 நாள் அந்த ஹீரோ 1 hour நடிச்சுட்டு கேரவனை போயிடுவாங்க. கேரவனு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட் போட்டுக்கிட்டு அங்கேயே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ. இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவை உருவாக்கணும். ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது. இப்படி மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்தது தான் இன்னைக்கு ராமநாதன் சார். எல்லா படமும் இட்டு, எல்லா படங்களும் இட்டு. ஏன் சொல்றேன்னா இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது. ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகத்திற்கும் திரையரங்க உரிமையாளருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க எதையெல்லாம் மாபெரும் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாள் ரிசல்ட் காணாம போகுது. எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொல்றீங்களோ, நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும், நான் சொல்ல விரும்பல, இன்னைக்கு டேட்டே கொடுக்காத 3வது ஒரு படம் வந்தது, 70 சென்டர் தான். அந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட். அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 தியேட்டர் ஆகும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துல பெரிய படம் கஜானா தான் 3 தியேட்டர் கிடைக்கிறாங்க. நான் கேட்காமே 200 தியேட்டர் வரும். காரணம், ஒரு வெற்றி எது டிசைட் பண்றதுன்னா பெருசு கண்டென்ட் தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. ஒவ்வொரு மிருகத்துக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த மிருகங்கள்லாம் நீங்க பாக்குற சாதாரண மிருகமா இருக்காங்க, ஒட்டுமொத்த மிருகம் சேர்ந்ததுதான் டைரக்டர் பிரபுதி ஷாம்வேல். ஒரிஜினல் மிருகம். அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த கோபத்தை, சினிமாவில் இருக்க கோபத்தை அவர் எடுத்திருக்காரு. அதான் உண்மை. எல்லாருக்குள்ள ஒரு இதுல ஒரு படம் பண்ணோம் சாதாரண டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், விடுபட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும், டெக்னீஷியன் நம்ம ரைட்டர் இருக்காரு, ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் கடுமையாக எழுதியிருக்காரு. ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணுவார். அப்படி ஒரு சிறந்தவர். அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்கில் அந்த சேசிங்கில் ஓடி இருப்பார். இந்த மலையில் போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவார் சென்றாயனோட. அந்த சென்றாயன் ஒரு 12 நிமிஷம் படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோ அளவுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் இல்லையானா இந்த பெரிய படமாக அதை ஆக்கி மாட்டேங்க. பெரிய நடிகர் அது உள்ள போட்டுட்டீங்கன்னா இது சின்ன படமாயிடும்.
இப்படி பிரம்மாண்டத்தை எடுக்கவே முடியாது. அவ்வளோ வச்சு 150 நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங். அப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம். ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா படம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண படம் நினைச்சேன். ஒரு 25 கோடி படம் கணக்காக இருக்குன்னு மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறோம். நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறது போல வருஷத்துக்கு மாசத்துக்கு 3 ஒரு படம் கூட 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேசிட்டு போனார் பாருங்க. அவருடைய வலியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, வேற ஹீரோன்னா அந்த படத்தை 50 கோடின்னு சொன்னா நம்புவாங்க. அவ்வளவு அளவுக்கு விஎஃப்எக்ஸ். படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் தான் கதை. அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழ் எடுக்க முடியாது. ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. சிறு பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் பண்றவங்கலாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது போல ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம், சாதாரணமா எடுக்கலாம். அப்படி தமிழையும் இருக்கிறாங்கன்றது தான். இது போல சிறிய படங்கள் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்ஸ் உட்பட நடிகர்கள் உட்பட இங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் 9th வந்து படம் வெளியே வரப்போகுது. பிரம்மாண்டமாக தேட்டர் நம்ம நினைக்கலன்னா கூட கிடைக்கும். அன்னைக்கு 1-2-3 சின்ன படங்கள் வருது. அதை விட இது பெரிய படமா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இது வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறது உங்களுடைய பிரஸ் அனைவருக்கும் கடமை. இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டி கிரியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமை. நன்றி. சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பணியான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பாடுறது இப்போ நைட் ஷூட்டிங் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நான் பேசினேன் கஜானா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணன் சாமானியம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், தம்பி தம்பி வேற லெவலில் வந்துட்டு தம்பி, சூப்பராக வந்துட்டு தம்பி, அழகாக வந்துட்டு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் இப்போ வந்து டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி தம்பி சொல்லுங்க தம்பி, முக்கியமான மேட்டருங்களா? இல்லைண்ணே அது பேசணுண்ணே. இல்லை தம்பி அப்புறம் நான் சிஜியில் இருக்கேன் தம்பி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சிஜின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அது சிஜி அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டீசர் படத்தில் பார்க்கும்போது 5 தலை இது எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். யாழி முதல் முறையாக, அதாவது வந்து சினிமா தோன்றின காலத்திலிருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது, பாலிவுட்லேயும் கிடையாது, முதல் முறையாக வந்து தமிழ் நடிகர் சென்றாயன் வந்து அந்த யாழியோட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். ஆனால் அந்த யாழியோட நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதா சென்றாயன் ஜெயிச்சான், இதுதான் கதை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வர 9th வந்து தேட்டரில் ரிலீஸு. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு பண்ணு. யானை, புலி, சிங்கம், கரடி, மிருகம், என்னென்னமோ பாம்பு, பல்லி எல்லாமே இருக்குது. அனிமல்ஸு நானே பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது. அது நானே இருக்கேன். உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும் அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். படம் சூப்பர் டூப்பர் வெற்றி படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சாம் சார் கஜானான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணிக்கிங்க. அவ்வளோ காசு கொட்ட போகுது சொல்கிறேன் பாருங்க. ஆனால் அந்த உண்மையிலேன்னு அப்படி இருக்குது. மியூசிக் டைரக்டர் சார், கேமராமேன் சார், மேடையில் உட்காந்துருக்கோம் பெரியவங்க எல்லாரும் வந்து சூப்பராக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். Кастили вдруг мастер таракама работает в атмосфере, когда мы так это себе мы маркет синдри матуте вас тикерим отдел маккеся. Утрика манно басикери телеграм мати тамати синдри рендома, икери синдри тина тамати синдри мати тоси мати катила. Идига кумани спирт мати, она саддам кумскер, кадек скамо, тикама, усама.